ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா அவங்க பையனை தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் தீ பிடிச்சிக்கிறது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க குழந்தைய வந்துட்டு நீ எந்திரி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கா. பட் அந்த பையன் வந்துட்டு அங்கே ரொம்ப உட முடியாமல் இருந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் எப்படியும் அங்கே கதவை போய் திறக்க ட்ரை பண்ணா கதவை திறக்க முடியல. அவன் உடனே அங்கே ஹெல்ப்காக வந்துட்டு ஆளுங்களை கூப்பிட்டுட்ருக்கா. ஆனால் வந்துட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி நெருப்பு ஃபுல்லாமே வீட்டில் அங்கே பற்றிக்க ஆரம்பிச்சிருது. நான் இப்போ அப்பாவுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் அவள் கால் பண்ணிட்டு இருக்கா. பட் அவன் பார்த்தா அங்கே அவனோட செக்ரட்டரி யூஜி கூட சேர்ந்து நல்லா ரெவென்ஸ் பண்ணிட்டு அங்கே ஃபோனை வந்துட்டு வேணும்னே பிக்கப் பண்ண மாட்டான். ஹீரோயின் இப்படி மற்ற எல்லாருக்குமே அங்கே வந்துட்டு கால் பண்ணி ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுங்க வீட்டில் தீப்பிடிச்சிக்கிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து சொன்னதுமே இப்போ உடனே வரும் அப்படின்றத சொன்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு அந்த பையன் அப்படியே அங்கே வந்துட்டு மயக்கமாயிடுறான். ஹீரோயினுமே அங்கே மயங்கி விழுந்துடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அங்கே வந்து பெரிய பரபரப்பாயிருது. இப்படி வந்து வீட்டில் தீப்பிடிச்சி இறந்ததில்ல அம்மாவும் பையனுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே இந்த அங்கே ட்ராமா பண்ணிட்டு வேமா வந்துடுறான். ஐயோ கடவுளே என்னோட ஒய்ஃபும் என்னோட பையனும் இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி இங்கே வந்துருப்ப, நீ என்ன வேலை பண்ணி வச்சுட்டு போன, அவங்க 2 பேரும் சேர்த்து போயிட்டாங்க, நீ மட்டும் உயிரோட இருப்பியா, இது எங்களை நம்ப சொல்றியான்னு சொல்லிட்டு கேட்டதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாத, நான் உண்மையிலேயே வந்துட்டு வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன், அதனால தான் என்னோட ஒய்ஃபையும் என் பிள்ளையும் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். அவளோட அப்பா அங்கே ஏன் அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்காங்க. அங்கே ஆம்புலன்ஸ் எல்லாமே கிளம்புனதுமே இவன் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுது அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கவும் அங்கே மீடியாஸ் எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. நேற்று நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றாமன்னு சொன்னதும் நான் வந்து பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். ஒய்ஃபு என் பிள்ளை இல்லாத இந்த வாழ்க்கையை என்னால் வாழ்றதுக்கே பிடிக்கல, நான் பேசாமல் சூசைடே பண்ணி செத்து போயிடலாமான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணும்போது அப்போ அந்த யூஜி அங்கே வந்து பாஸ் நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் யார் பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொன்னதும் ஏன் அவங்க வீட்டில் தான் பையன் இருக்காங்களே அப்படின்றத சொன்னதும் அது ஒரு அடாப்டட் பையன் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இவர் தான் அந்த குடும்பத்தில் ஒரு பையன் மாதிரி இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. என்னோட ஒய்ஃபோட பேரில் நான் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு மக்கள் எல்லாருக்குமே நிறைய உதவி பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சிம்பத்தி கிரியேட் பண்ணதுமே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹாப்பியாகிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை வந்து சொல்லி என்னை காப்பாற்றினேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஏன் வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, 2 பேரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு தப்பாலாம் புரிஞ்சுக்காத, நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அந்த பொண்ணு சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிலாம் ஒன்றும் தோணலை அப்படின்றத சொல்லலாம். நேற்று வந்து அவள் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான், அந்த சோகம் மூஞ்சில் கொஞ்சம் கூட இல்லை, இதெல்லாம் என்னமோ வேணுக்குனே யாரோ வந்து வீட்டில் தீய வந்து கொளுத்தி விட்ட மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொன்னதும் இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை கொல்லா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த யான் வந்துட்டு இங்கே ரொம்ப கோவப்படுறான். இப்போ நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, என்னோட ஒய்ஃபை நான் ஏன் கொல்ல போகிறேன், என் விஷயத்தில் தலையிடாதான்னு சொல்லிட்டு அவன் போனதும் நம்ம ஏன் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணவங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கான பனிஷ்மெண்ட் அந்த பண்ணவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போல இவங்க 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து விலகே இருக்கிறது தான் நல்லது, அந்த ஏன் வந்துட்டு நம்மளவே சுற்றி பார்த்துட்ருக்கான் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, அவனால் என்ன பண்ணிட முடியும் நம்மளை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே போய் சேர்ந்துட்டாங்களே, நம்ம இதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. உன்னோட பையன் மட்டும் நம்ம 2 பேர்த்தையும் ஒன்றா பார்க்காம இருந்திருந்தா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்குமா அப்படின்றத சொல்கிறா. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணும்போது அவங்க பையன் பார்த்துட்டான் போல். ஸோ அவங்க அம்மாட்ட சொல்ல ஓடி இருக்கான். அதை பார்த்துட்டு இவன் வேகமாக வந்துட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான் மம்படியா. அங்கே அந்த பையன் அடிபட்டதில்ல, அவனுக்கு வந்து பேச்சு இல்லாமல் கோமாக்குள்ளேயுமே போயிட்டான் போல். பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி கேவலமாக பண்ணியிருக்கான். அப்போ டாக்டர் இவனுக்கு எல்லாமே வந்துட்டு திரும்ப வர்றதுக்கு நாளாகும்னு சொல்லும்போது கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கான். ரொம்ப சீப்பான பிறவி மாதிரி நடந்திருக்கான். அப்போ அவன் நீ இப்போ உன் பையனை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுது, நீ கவலைப்படாத, உனக்கு இன்னொரு குழந்தை கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், இங்கே பாரு எனக்கு வந்துட்டு இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரிப்போர்ட்டை காமிச்சதும் அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டுருக்க, இந்த பேபியெல்லாம் இப்போ பெற்றுக்க வேணாம், தேவையில்லாத ப்ராப்ளம் ஆயிரும், 1 இயருக்கு எப்படினாலும் நான் உன்னை மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்காக நான் குழந்தைய போய் அபார்ஷன் பண்ண முடியுமான்னு சொல்கிறா. நீ அபார்ஷன் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழும்போது பேபி பெற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கான். எப்படி அவளையுமே சமாதானப்படுத்திடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவங்க பையனுமே நின்றுட்டுருக்க மாதிரி அவள் கண்ணுக்கு தோணுது. அவள் பார்த்து பயந்து போயிட்டு ஐயோ அங்கே பாருங்க நின்றுட்டுருக்காங்க, அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு சொன்னதும் என்ன உளறிட்டு இருக்கா, அவள் வந்துட்டு உயிரோடலாம் இல்லை, அங்கே
அங்கே வேறு யார் இருக்காங்க, ஏதாச்சும் உளராத, நாளைக்கு ஃபியூனலுக்குலாம் நீ வராத, நீ பாட்டு ஏதாச்சும் பயத்தில் உளறி வச்சு தொலைஞ்சிங்கன்னா தேவையில்லாத ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் ஃபியூனலுமே நடந்துட்டுருக்கு. அப்பாவே என்னோட ஒய்ஃபு கண்டிப்பாக வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேன் சாகுற வரைக்கும். அவளுக்கு என்ன வந்துட்டு நான் பண்ண முடியல, எல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ் மூலமாக மக்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அவளோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டதும், என் சிஸ்டர் செத்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே சொத்துக்கு வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன்னு கோவப்பட்டதுமே அவங்க அப்பா சமாதானப்படுத்துறாரு. நீ வந்துட்டு கோவலாம் படாதம்மா, அவன் வந்துட்டு நல்லதுக்காக தான் நான் கேட்டுட்ருக்கான், எப்படினாலும் அவனுக்கு தான் கொடுக்கணும், நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அதுக்கப்புறம் அந்த யூஜி அங்கே வந்து அந்த எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை நான் ரொம்ப ஹாப்பியாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இவனோட நேமுக்குமே மாற்றி கொடுத்துடுறாரு. இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஆஃப்டர் 1 இயர் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தாங்க ட்ரெஸ் மாதிரி ஏதோ ஆரம்பித்து என்னோட ஒய்ஃபோட நேமில் நான் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுருக்கான். அப்போ அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் மாஸ்க்கை போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவளோட கண்ணை பார்க்கும்போது அவனோட ஒய்ஃபோட கண்ணு மாதிரியே தோணுது. பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பக்கம் நர்வஸ் வேறு ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் என்ன உங்கள் ஒய்ஃபை மறந்து போயிட்டீங்களா, என்ன திரும்ப எப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, உங்கள் கனவுல எல்லாம் உங்கள் பிள்ளையும் உங்கள் ஒய்ஃப் வராங்களான்னு சொல்லிட்டு வளைச்சி கொஸ்டின் கேட்டதும் அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு உடனே வந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னோட ஒய்ஃபோட பேரையும் என் பையன் பேரையுமே நான் பச்சை குத்திருக்கேன், அவங்கள தான் சாகிற வரைக்கும் நினச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா பண்ணிட ஆரம்பிச்சிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு அங்கே சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு பாவம் ரொம்ப நல்ல மனுஷன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அந்த ரிப்போர்ட்டர் போயிட்டு அவன் பக்கத்தில் போய் இந்தாங்க ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது அவன் பக்கத்தில் வந்ததுமே பயந்தடிச்சு அங்கே போய் கீழே விழுந்துடுறான். அவன் மாஸ்கை ரிமூவ் பண்ணால் பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கா. பட் இருந்தாலுமே கண்ணு தான் வந்துட்டு அவளோடது மாதிரி இருக்குது, ஃபேஸ் வந்து சேமாக ஒத்து போகல அப்படின்றத சொல்லிட்டு அவன் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு, நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டர், என்னோட நேம் வந்து ஜென் அப்படின்றத சொல்கிறா. நீங்கள் வந்து ரொம்பவே நல்லா வந்து பேசுகிறீங்க, நான் உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இன்னுமே ரிப்போர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமான்னு கேட்டதும் கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு மீட் பண்ணலாம், காஃபி ஷாப்புக்கு வாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் காஃபி ஷாப்பில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ அவன் உங்களுக்காக நான் காஃபிலாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு குடிங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின், நீங்கள் என்கிட்ட இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறா. சரி பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு காஃபியை குடிங்கன்னு சொல்கிறான். ஏன்னா அவனோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு காஃபின்னு அலர்ஜி போல். ஸோ வந்துட்டு இவள் குடித்தானா இவளுக்கு ஏதாச்சும் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அவன் பண்ணிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பயந்துகிட்டே தான் அந்த காஃபியை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு குடிக்கிறா. கொஞ்சம் குடித்ததுமே கையில் அரிப்பு வர மாதிரி இருக்குது. என்னாச்சு உங்களுக்கு என்ன அலர்ஜி வருதான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், என்ன அலர்ஜி ஆகுதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு காஃபினா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே அவள் பாட்டு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுவிட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அப்படின்னா இது என்னோட பிரம்மையா, இவ என்னோட ஒய்ஃப் இல்லையான்னு சொல்லிட்டு தோணுது. சரி இந்தாங்க உங்களுக்காக வந்துட்டு இந்த விசிட்டிங் கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ எனக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். அவங்க வீட்டுக்கு போனதுமே யான் தான் அங்கே இருக்கான். யான் கோவப்பட ஆரம்பிச்சுடுறான். நீ என்ன வந்துட்டு அவன்கிட்ட பேசுறதுக்காக போயிட்டு இப்படி உன் உயிரை ஆபத்தில் விடுவியா, காஃபியை போய் ஏன் குடிச்ச, உனக்கு தான் அலர்ஜின்னு தெரியல அப்படின்ற சொன்னதும் நான் எப்படி அவனை பழிவாங்காமல் போய் விடுறது, என்னோட குழந்தையோட சாவுக்கு காரணமே அவன் தானே அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. அன்னைக்கு ஏன் தான் வந்து இவளை காப்பாற்றிருப்பான் போல். அங்கே வந்துட்டு அந்த டயத்தில் குழந்தைக்கு வந்துட்டு அங்கே வாய்ஸுமே திரும்ப ரிட்டன் வந்திருக்கு. அம்மா அப்பா இப்படி வந்துட்டு அந்த லேடி கூட அஃபேர் வச்சுட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன், அவர் தான் என்னை தள்ளி விட்டாரு அப்படின்றத அந்த பையன் சொல்லியிருக்கான். ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்குது, அப்படின்னா வந்துட்டு இப்பயுமே இந்த வேலை இவன் தான் பண்ணி விட்ருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுச்சேக்கா. என்னோட குழந்தைய வந்துட்டு சாவுக்கு காரணமானவே, நான் எப்படி சும்மா இருக்க முடியும், என் குழந்தை இல்லாமல் நான் தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அழுததும், நீ வந்து உன்னோட பேரண்ட்ஸை பற்றி யோசிக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போதைக்கு நான் யாரை பற்றி யோசிக்க விரும்பலை, நான் கண்டிப்பாக அவனை பழி வாங்கி ஆவேன், அதுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும், நான் எப்பயுமே உனக்கு பக்கபலமாக இருப்பேன், நீ தேவையில்லாமல் எப்படின்னா அழுதுட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளை எப்படி அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பிறகு அங்கே அசிஸ்டன்ட் அங்கே அவன்கிட்ட, பாஸ் நீங்கள் வந்துட்டு விசாரிக்க சொன்ன மாதிரி அவங்கள பற்றி விசாரிச்சாச்சு, அவங்க உண்மையிலே வந்து ஒரு ரிப்போர்ட்டர் தான், நீங்கள் வந்துட்டு எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு லெவல் வேறு மாதிரியா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவனோட நியூ செக்ரட்டரி ஒருத்தி வந்துட்டு அவன்கிட்ட அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கவும், அப்போ அங்கே அந்த யூஜி வந்து விழா கையில் குழந்தையோட வந்துட்டு இருக்கா, அபார்ஷன் பண்ணிக்கல போல. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உன் குழந்தைய நான் பெற்று வச்சிருந்தேன்னா நீ என்னை மேரேஜ் பண்ணிக்காம இவ கூட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அவன், நீ வந்துட்டு அமைதியாரு, இப்போதைக்கு என்னால் வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், நீ இப்படியே சொல்லி எத்தனை நாளைக்கு என்னை ஏமாற்றிட்டு இருப்ப, என்ன உன்னை ஒய்ஃப் மாதிரி வந்துட்டு என்னை
ஏமாத்திட்டு விட்டுருக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. இப்படியே வெளியே போய் எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கோமே, உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அப்போ அவன் நீ அப்படிலாம் பண்ணாத, கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு வந்துட்டு இது இப்போலாம் இருக்கக்கூடாது, இவ்வளோ வேலையை விட்டு தூக்கு அப்படின்றத சொன்னதும், வேறு வழி இல்லாமல் அவளையுமே வேலையை விட்டவன் அனுப்பி அவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அவளை பார்த்துட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணுற பொண்ணுகிட்ட ஏன்னா இது உங்கள் பாஸோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுருச்சுக்கா. அப்போ அங்கே அந்த விஏ வந்து வாங்க உள்ள அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நான் வந்துட்டு ஒரு கேர்ளை பார்த்தனே குழந்தையோட, என்ன அது உங்கள் ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், இல்லை அது என்னோட கசினோட ஒய்ஃப், அவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்களா, ஸோ என்னோட அம்மாவோட சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பவுமே ஃப்ராடாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட சரி நீங்கள் என்ன மாதிரி இன்டர்வியூ எடுப்பீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ஸ்கிரிப்டை வந்து அனுப்பி விட்ருவேன், நீங்கள் அதுக்கு ரெடியாகி வாங்கன்னு சொன்னதுமே அவனுமே அவங்க ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். அங்கே இன்ட்ரியுமே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு கேட்க போகிறான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட எல்லோரும் இருக்கும்போது, என்ன வந்துட்டு நீங்கள் வந்து வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, குழந்தையோட ஒரு பொண்ணை பார்த்ததா எல்லோரும் சொல்கிறாங்களே, அவங்க என்ன உங்கள் செகண்ட் ஒய்ஃபா, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் மறந்து போயிட்டீங்களா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன வந்துட்டு இல்லாத கொஸ்டினை கேட்குறாளேன்னு அங்கே இருக்க எல்லா ஜனங்களுமே என்ன வந்துட்டு இவன் சீட்டரான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசினதும் அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். என்ன கொஸ்டின் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, என்னோட ஒய்ஃபை இப்போ வரைக்கும் நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அப்படின்னா யாரையும் மேரேஜ் பண்ண நான் வந்து ரொம்பவே இன்னசென்ட் சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே அழுது ட்ராமா பண்ணுறான், இப்போ வரைக்கும் நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு பிரேக் வச்சாங்க. உடனே அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். நீ வந்துட்டு கொடுத்த கொஸ்டின் என்ன, இங்கே கேட்குற கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா ஆன்லைனில் இந்த கொஸ்டின் கேட்க சொல்லி எல்லாருமே ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் கேட்டேன்னு சொன்னதும், நான் வந்து உன்ட்ட இன்டர்வியூ கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. பாஸ் இந்த மாதிரி நீங்கள் முடியாதுன்னு சொல்லாதீங்க, நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கறதுனால நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே நல்லா ஹை ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் அவனுமே சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து ஒத்துக்கிறான். சரி அதுக்கப்புறம் இன்னொரு தடவை திரும்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயின். சரி உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு வந்துட்டு எப்படி லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் வந்து ஒரு நார்மலான எம்ப்ளாயி தான், ஃபஸ்ட் டைம் அவளை மீட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க வந்திருந்தேன், அப்போ தான் மீட் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறான். தனியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு ரவுடி வந்து அவங்ககிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான், ஆனால் கரெக்டான டயத்தில் நான் போய் அவளை வந்து காப்பாற்றிட்டேன், அந்த டயத்தில் என் கையில் அடிப்பட்டது, இந்த பாருங்கள் இப்போ வரைக்குமே அந்த தழும்பு இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆனதுமே எல்லாருமே ஐயோ பாவமே அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சரி ஓகே அந்த ரவுடியை கூப்பிட்டு நம்ம இப்போ வந்து பேசலாமா அப்படின்றத சட்டி கேட்டதும் அங்கே வந்துட்டு எல்லாரும் கண்டிப்பான்னு சொன்னதும் இவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. ஐயோ அவன் வந்து உண்மையை போட்டு கொடுத்துருவானே, நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கான். அப்போ அந்த ஆளையுமே அவங்க உள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. அவன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தாங்க நீட் டவுன் பண்ணிட்டு, இவர் வந்துட்டு உண்மையிலே வந்து ஒரு மகாத்மா மாதிரி, இவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லவர் தெரியுமா, என்னை வந்துட்டு திருத்தி எனக்கு காசு கொடுத்து என்னோட லைஃபே நல்லபடியாக வந்துட்டு செட்டில் பண்ண வச்சுட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அவனை புகழ்ந்து தள்ளினதுமே அவனுக்குமே எதுவுமே புரிய மாட்டுது. அங்கே இருக்க எல்லாருமே இவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய நல்ல மனுஷனா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து பேசுகிறாங்க. இவனோட ஷேர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹை லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருது. இன்டர்வியூமே அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே ஃபினிஷ்மே பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையே உங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுத்த வாசி இன்னைக்கு என்னோட லெவல் வேறு லெவலுக்கு ஆயிடுச்சு, என்னோட ஷேர்ஸ் எல்லாமே ஹை ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் வந்துட்டு என்ன வந்து கைமாறு பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேணாம், என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு மீல் சாப்பிட வைங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கெல்லாம் வேணாம், நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு வரீங்களா, அங்கே புதுசாக காட்டியிருக்காங்க, நீங்கள் அங்கே ஸ்விம்மிங் பண்ணுவீங்களா அப்படின்ற சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஏன் இல்லை கண்டிப்பாக வரேன் அப்படின்ற சொல்கிறான். பட் அவனோட மனசில் தன்னோட ஒய்ஃபுக்கு பின்னாடி வந்து டேட்டூ இருக்கும் பட்டர்ஃப்ளை மாதிரி, ஸோ இவளுக்கு இருந்தால் தன்னோட ஒய்ஃப் தான் ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நின்றுட்டுருக்கும்போது அப்போ அந்த ரவுடி அங்கே வந்து ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே போய் சொல்லிட்டேன்ல, நீங்கள் இப்போ எனக்கு பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் நீ போய் பேசுவா அதுக்கு நான் உனக்கு பேமெண்ட் பண்ணணுமா, நீ பண்ண தப்புக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஏன்ட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் நீ எதுக்காக உன்னோட உயிரை எப்படி ஆபத்தில் போய் மாட்ட விட்டுட்ருக்க, தேவையில்லாமல் போய் நீ வந்துட்டு ப்ராப்ளமில் மாட்ட வேணாம், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, அந்த டேட்டு வந்துட்டு அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது, அதுக்குமே நான் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துகிறான். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடாமல் கையெல்லாம் கவர் பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததும் அந்த பொண்ணு பார்த்தியா எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கான்னு, நீ எப்படியாச்சும் சொல்லி அங்கே பிகினி ட்ரெஸ் போட சொல்லுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு என்ன இப்படிலாம் ட்ரெஸ் போடுறீங்க, உங்களுக்கு என்ன பிகினி ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு பிடிக்காதா, இப்படிலாம் போய் யாராச்சும் ஸ்விம்மிங் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறா. அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளோட ஷோல்டரில் பார்க்குறான். பட் அங்கே எந்த ஒரு டேட்டுமே இல்லை. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் ஆல்ரெடி
அதில் மேக்கப்லாம் பண்ணியிருக்கா போல். ஸோ வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் குழந்தைய நீ கொலை பண்ணிட்டு நீ நிம்மதியாக இருப்ப, நீ ஈஸியாக போய் நான் உன்கிட்ட மாட்டிடுவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை போய் அங்கே மீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும், இதில் வந்துட்டு ஒன்றும் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பேசாமல் நீங்கள் என் கூட சேர்ந்து வந்துட வேண்டானே, நான் வந்துட்டு உங்களை இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும், இங்கே சொல்கிற ஹோட்டலில் வந்து ரிசர்வ் பண்ணால் தான் வந்து சாப்பிட முடியும், நம்ம எப்படி போய் வந்துட்டு சீட் கிடைக்கும்னு சொன்னதும், ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேன் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அந்த யூஜி அங்கே அவங்க ஃப்ரெண்டுகளுக்கு முன்னாடி அவள் ஷோ அப் காமிச்சிட்ருக்கா, அவள் எவ்வளோ பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு அவள் பேக்கெல்லாம் காமிச்சிட்டு, ஃப்ரெண்டு உங்க நீ இப்படியே வந்து சுற்றிட்டு இருக்க, ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்ல மாட்டேற, உண்மையிலே சொல்லு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பெரிய பணக்காரனோட மிஸ்ட்ரஸ் மாறிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவன் வந்துட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து போகிறத இவ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அந்த ரூம்குள்ளே என்ட்ராக போகிறா. அப்போ அங்கே கார்ட்ஸ் இது விஐபி ரூம் மேடம், நீங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்ற சொன்னதும் அங்கே ரொம்பவே அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு அங்கேவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறா, பட் இருந்தாலும் உள்ளே விட மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இது விஐபி மெம்பர்ஷிப்பு உங்களுக்கு என்ன இருக்கான்னு கேட்டதும், ஆமாம் என்னோட அப்பா தான் வந்து எனக்கு ரிசர்வ் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் பண்ணித்தர சொல்கிறேன், என்னோட அப்பா அப்ராடில் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கே சொன்னதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு மைண்டில் வந்துட்டு வேறு மாதிரி ஐடியாலாம் வந்துட்டுருக்கு. பிறகு அவங்க 2 பேருமே திரும்ப அங்கே வெளியே வந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த யூஜி வந்துடா, இப்போ யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, என்ன கழட்டியோட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டதும், நம்ம ஹீரோயின் என்ன வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க உங்கள் கசினோட ஒய்ஃப் தானே சொன்னீங்கன்னு சொன்னதும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இப்போ வந்துட்டு பேசுறதுக்கு டைம் இல்லை, ஃபஸ்ட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் பிறகு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த யூஜியை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடான். என்ன வந்துட்டு பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு நீ அசிங்கம் பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாமல் என்ன வேலை பண்ணுறேன்னு சொன்னதும், நீங்கள் என்ன என்னை வந்து கழட்டி விட்டுட்டு அவ கூட சேர்ந்து சுற்றலான்னு ஐடியா பண்ணுறீங்களான்னு கேட்டதும், நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, இப்போ வரைக்கும் நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்க கிடையாது, நீ என்னோட ஒய்ஃப் கிடையாது, ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு பேசிக்கோ, தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாதா, அவளை எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா, நீ அவகிட்ட வந்து விலகி ஏறு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவள் பாட்டு ரோட்டில் புலம்பிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த ஒரு மெய்டு அவளை பிடிச்சி வேமா இழுத்துட்டு போயிட்டு, மேடம் என்னை யாரோ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, அந்த வீட்டில் தீய வச்சது நான் தான் சொல்லிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க இல்லைன்னா பிரச்சனையாயிரும்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, நான் சொல்கிற இடத்துல போய் நீ மறைஞ்சிக்கோ அப்படின்ற சொல்கிறா. பிறகு அந்த வியை போய் மீட் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு அந்த மெய்டை தேடிட்டு இருக்காங்களாம், இப்போ வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக குட்டை எல்லாமே வெளிப்பட்டு போயிடும், என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு உனக்கு அவளை வந்து வழியிலேருந்து விளக்குறதுக்கே ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்கு வந்து அதுக்கு பதிலாக கம்பெனியில் திரும்ப வந்து ஜாயின் பண்ண வைக்கணும்னு சொன்னதும் அவனுமே சரி ஓகேன்னு சொல்கிறான். பிறகு அவள் அந்த மெய்டை போய் மீட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்டு நீ வந்து நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொன்னதும், என்ன நான் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ தான் வந்துட்டு அங்கே வீட்டில் நெருப்பை பற்ற வச்சேன்னு சொல்லிட்டு போலீஸில் போய் சரணடைஞ்சிருன்னு சொன்னதுமே, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், ஆல்ரெடி நீ வந்து பண்ணதுக்கு எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நீ இப்போ போய் நாங்கள் தான் பண்ண சொன்னோன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா, ஒன்று தான் கண்டிப்பாக எல்லாருமே உதப்பாங்க, ஸோ காசு கொடுக்குறோம் ஒழுங்காக போய் சரணடைன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுமே வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஏன் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த மெய்டை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னதும் அந்த லேடி வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து என் குழந்தைய வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு வீட்டில் வேலையுமே செய்யாமல் திருடிட்டு இருந்தா, நான் விஏ வச்சு தான் அவளை வேலையை விட்டு தூக்குனேன், பட் அவள் வந்துட்டு எப்படி அங்கே நெருப்பு பற்ற வச்சிருப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போங்க நம்ம ஏனுக்கு வந்து கால் வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த லேடி போயிட்டு நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு போலீஸில் சரணடைஞ்சிருக்காங்க, ஆனால் வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, அப்போ என்ன என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னசென்டா அப்படிலாம் இருக்க சான்ஸே கிடையாது, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ உண்மை இருக்குது, நான் கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம இப்போ அவரை மீட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போய் கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே அவள் வந்துட்டு அப்படிலாம் நான் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க விட முடியாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது, நான் வந்து ரிப்போர்ட்டர் தான் உங்களுக்கே வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம விவி வந்திருக்கான், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும், வீட்டு மெய்டு தான் வந்துட்டு அந்த வீட்டில் தீய வச்சு பற்ற வச்சாங்களாமே, இது வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு, அவங்க போலீஸில் வேற சரணடைஞ்சிருக்காங்க, என்ன வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவன் நான் வந்துட்டு தான் வேலைக்கு அவளை வச்சேன், நான் வச்சது பெரிய தப்பாயிருச்சு, கடைசியில் வந்துட்டு அவள் என்னோட ஒய்ஃபையும் குழந்தையுமே சாவறதுக்கு காரணமாயிட்டா, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அவளை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப அழுது ட்ராமா பண்ணுறான், என்னோட ஒய்ஃபையும் என் பையனும் இல்லாமல் நான் எவ்வளோ தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிடுறான். இந்த வீடியோவுமே ரொம்ப வைரல் ஆயிருது, அதனால் இவன் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப அவனோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை ஆயிட்டு இருக்கு.
அசிஸ்டன்ட் பாஸ் பாருங்க வந்துட்டு, இதனால உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு எல்லாமே நல்லதாவே நடக்குது அப்படின்ட்டு சொன்னதும், நான் இப்போ அவளோட அம்மா, அப்பாவ போய் மீட் பண்ணணும்னு சொல்றான். அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நீட் டவுன் பண்ணிட்டு, "ப்ளீஸ்ப்பா என்ன மன்னிச்சிடுங்க. இவ்வளோ நாளா என்னால வந்துட்டு உங்கள மீட் பண்ண முடியாம போயிருச்சு. அந்த மெய்ட வந்துட்டு அவளுக்காக நன்மை செய்யட்டும்னு சொல்லிட்டு வேலைக்கு வச்சேன். பட் அவளாலே அவ உயிர் போயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு ட்ராமா பண்றான். கண்டிப்பா வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட குழந்தையோட பேர்ல நான் நெறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சாரியெல்லாம் கேட்டுட்டு, அங்க அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டதுமே, அங்க வந்துட்டு ஒரு மீடியா பர்சன் அதை எல்லாத்தையுமே அவன் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்துட்டு போஸ்ட் பண்ணி விட்றாங்க. அதனால் அவனுக்கு இன்னுமே வந்துட்டு நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருது. எவ்வளோ தூரத்துக்கு நல்ல மனுஷனா இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ், இங்கே பாருங்க உங்கள் லெவல் வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. எல்லாமே வந்துட்டு லைஃப்பில் நல்லதாகவே நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஹீரோயின் யானை போய் மீட் பண்ணிட்டு எல்லா தப்பையும் பண்ணிட்டு எப்படியும் வந்து உத்தமை மாதிரி பேசிட்டு சுத்திட்டு இருக்கான் பார்த்தியா, கண்டிப்பா அவனை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்பங்க யான் உன்னோட பேரண்ட்ஸ் பின்னாடி மீடியாஸ் எல்லாமே பின்னாடி வந்துட்டு உயிரை போட்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு வேற பாவம் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நீ கண்டிப்பா உன்னோட அம்மாவை போய் ஒரு தடவை மீட் பண்ணணும்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே மாஸ்கை போட்டுட்டு அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக போறா. அங்க அவங்க பார்த்ததுமே தன் பொண்ணுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்துட்டு கையை பிடிச்சிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, நான் உங்க பொண்ணு மாதிரி இருக்கலாம் ஒரு ஜாடைக்கு, ஆனா உங்க பொண்ணு கிடையாது அப்படின்றத சொல்றா. அப்ப அவங்க சிஸ்டர் அங்க வந்துட்டு கோபப்பட ஆரம்பிச்சிடுறா. நீயுமே ஒரு மீடியா பர்சன் தானே, தேவையில்லாம எதுக்காக என்னோட அம்மாவை வந்துட்டு இப்படி உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்க, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லி திட்டி அனுப்பி விட்றா. அவளுக்கு ரொம்ப அங்கே கஷ்டமாயிட்டு இருக்கு. பிறகு அவங்க சிஸ்டர் திரும்ப வந்துட்டு, என்னோட அம்மாவுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி என்னோட அம்மாவை வந்துட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு உங்கள் கூட சேர்ந்து நான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நம்பரை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டதுமே ரொம்ப ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் அவன் குழந்தையோட அந்த கிரேப்க்கு முன்னாடி போயிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. என் லைஃப்பில் இருந்த ஒரே சந்தோஷம்னா அது நீ மட்டும்தான், நீமே என்னை விட்டுட்டு போயிட்ட. பட் ஆனால் நான் கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டேன், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டு அவன் வந்துட்டு ஒன்றை வச்சு பணம் சம்பாரிச்சிட்ருக்கான், அதுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுகும்போது நம்ம ஏன் அங்கே வந்துடுறா, நீ வந்துட்டு இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ இப்படியே வந்துட்டு அழுதுட்டு உடம்பை வந்து வருத்திட்ருக்காது அப்படின்ற சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அவன் கொடுத்துட்ருக்கான். இங்கே பாரு அவனை அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எல்லா வேலையும் பண்ணிட்டு இவன் உச்சத்துக்கு போயிட்டுருப்பான். நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே, சரி நீ இப்போ என்ன வந்துட்டு பண்ண போகிறேன் இந்த கேஸ் அப்படின்ற சொன்னதும், நான் வந்துட்டு அதுக்கு புது ஐடியா வச்சுருக்கேன், இதுலேருந்து அவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவள் கிளம்பும் போகுது. அப்போ அங்கே லீனுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அங்கே சாப்பாடெலாம் கொண்டு வந்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் மாஸ்க்கெல்லாம் வேகமாக போட்டுக்கிறா. இவங்க யார், இவங்க எதுக்கு உங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே, இவங்க வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, தேவையில்லாமல் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்காத என்ன வந்து, நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து அவளை விரட்டி விட்டுறான். டீ காஃபிலாம் கொடுத்துட்ருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு, என் லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு. நாளைக்கு பாரு நான் என்னோட ஒய்ஃபோட கிரேப்க்கு முன்னாடி போக போகிறேன்னு சொன்னதும், நீ அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு அவள் சொல்லிட்டு கோவப்படுறா. நீ வந்துட்டு புரியாமல் பேசாத, அங்கே போனேன்னா இன்னுமே எனக்கு வந்துட்டு மரியாதை கூடும் அப்படின்றத சொல்லிட்டு எல்லாமே மணி தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். திரும்ப அங்கே போயிட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுது அப்படி ஒரு ட்ராமா பண்ணுறான். என்னோட ஒய்ஃபும் என் குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க, என்னால் வந்துட்டு இந்த வாழ்க்கையை வாழ முடியல, நான் நரகத்தில் இருந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாருமே எப்படிப்பட்ட நல்ல மனுஷனாக இருக்கான், ஒய்ஃப்காக வந்துட்டு இப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கானே, இவனை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க அவங்க கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. என்னோட பையனோட பேரில் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பித்து நான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு நன்மை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய வந்துட்டு அங்கே டைலாக்லாம் பயங்கரமாக விட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் இது எல்லாமே அங்கே வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு இவன் வந்துட்டு எப்படி ட்ராமா பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான், கண்டிப்பாக இவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுருக்கு. ஏன் நீ வந்துட்டு எதுக்காக இப்படி அழுதுட்ருக்க, கண்டிப்பாக அவனை ஒரு வழி பண்ணிடலான்னு சொன்னதும், எப்படி வந்துட்டு பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கான் பார்த்தியா, பெத்த பிள்ளைய கொலை பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும், இன்னுமே நம்மக்கிட்ட சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கல, கிடைச்சிருச்சுன்னா அவனை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சும்மா விட்டுற போகிறோமா, அவன் பண்ணதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு சொன்னதும், அவ்வளோ ஈஸியால் நான் அவனை விட மாட்டேன், நான் பாரு அவனை என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. நீ என்ன வேணாலும் பண்ணு, கண்டிப்பாக நான் உனக்கு எப்பயுமே பக்கபலமாக இருப்பேன்னு சொல்கிறான். இங்கே பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அந்த யூஜி, நீ என்ன உண்மையிலே காசெல்லாம் கொண்டு போய் ஸ்கூல் அது இதுன்னு ஓப்பன் பண்ணி சேரிட்டியில் வேஸ்ட் ஆக்க போகிறேன்னு சொன்னதும், இதெல்லாமே காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி தான்ப்பா, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் பாரு நம்ம லெவல் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்துட்டு குழந்தையோட கிரேப் தான் போய் அங்கே வந்து நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஏன் வந்துட்டு நீங்கள் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியுமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அவளை கேர் பண்ணிக்கிட்டதுமே, நான் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, நீ எங்கே போவ அப்புறம் சொல்லு, நீ வந்துட்டு உன் குழந்தைய தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு
அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்க, அன்னைக்கு மட்டும் நீ இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன்னு சொன்னதும், நீ இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லையே அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் என்னன்னு காமிக்கிறாங்க, இவனோட பேரண்ட்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்க போல். ஸோ தெருவுக்கு வந்திருக்கான் அந்த பையன். நம்ம ஹீரோயின் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு, அப்பா இவனுக்கு யாருமே இல்லை, நம்ம வீட்டில் சேர்த்துக்கலாமான்னு சொல்லியிருக்கா. அவருமே வந்துட்டு அவன் நிலைமையை பார்த்துட்டு, கண்டிப்பாக இவனுக்கு வந்துட்டு இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் இவனை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ அதெல்லாமே சொல்லிட்டு, நீ இல்லைன்னா இப்படி ஒரு லைஃப் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த லின்ன்றது யார் அப்படின்றத கேட்டதுமே, அது என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி தான், என் பின்னாடி சுற்றிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும், நீயுமே உன்னோட லைஃப்பில் வந்துட்டு நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறேன், ஸோ நீ அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி கேட்டதும், இப்போ அதை பற்றி நான் யோசிக்க கூட கிடையாது, அதை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ டைம் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு உனக்கு வந்துட்டு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை நம்ம பண்ணலான்னு சொன்னதும், நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன்ப்பான்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டைம் அந்த வியை போய் மீட் பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த யூஜி வந்து அங்கே காஃபிலாம் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கா. நீ என்ன இங்கேயா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், ஆமாம் நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அன்றைக்கி உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு பேசிட்டு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்ல மாதிரி சிரித்து பேசுகிறா. அந்த வீட்டை என் ஃப்ரெண்டு உங்கள் கூட சேர்ந்து எதுவும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னதுமே, அந்த பெரிய கம்பெனியோட நேமை கேட்டதுமே அவனுக்கு அவ்வளோதான் வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. அவன் இப்போ தான் திரும்ப சைனா வந்திருக்கான், ஸோ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருது. உங்களால் என்னோட லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டுருக்கு, கண்டிப்பாக நான் அப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதுமே, அங்கே அவளுமே சரி ஓகே நாளைக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் மீட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க, அவனை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்துமே ரொம்பவே இவங்களுக்கு ஹாப்பியாக இருது. பேபி நான் வந்துட்டு இந்த ஜாப்பை வந்து பண்ணுறேன், நான் போய் சைன் வாங்குறேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே அவனை அதே மாதிரி மீட் பண்ண போனதுமே அந்த பர்சன் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வலிச்சு கட்டி பேசுகிறாங்க. நம்ம இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறதை பற்றி பேசலாமான்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, நம்ம வந்துட்டு இதை வந்து தனியாக மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி நைட்டு ஹோட்டலுக்கு போகலாமா அப்படின்ற செட் அவன் கேட்டதுமே இவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி ஆள் தான், சரி ஓகே அப்படின்றத சொல்கிறான். நைட்டு வந்துட்டு போக மாட்டான்னு எதிர்பார்த்தா அங்கே அதே மாதிரி ஹோட்டலுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு யார்ட்டே கால் பண்ணி விட்டா. இவங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டியாக இருக்கீங்க, கண்டிப்பாக வந்துட்டு எனக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசுகிறான். இவளுக்குமே அது ஓகேவாக தான் இருக்குது. அப்போ அங்கே அவனோட ஒய்ஃப் வந்து அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, என்னோட ஹஸ்பண்டை நீ என்ன செடியூஸ் பண்ண பார்க்குறியா அப்படின்றத சொன்னதும், நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க பேபி, நான் வந்துட்டு பிஸ்னஸ் மீட்டுக்காக தான் வந்தோன்னு சொன்னதுமே, பிஸ்னஸ் மீட்டுக்கு ரூமுக்கு கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. நீ ஒரே ஒரு வேலை பண்ணு, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட எந்த ஒரு சவகாசமும் இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போட்டு அவளை அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒன்றால் எல்லாமே கெட்டு போயிடுச்சு, எல்லா கான்ட்ராக்ட்டுமே கையை விட்டு போயிடுச்சு, என்ன தைரியம் தான் இப்படி கேவலமான வேலை பண்ணியிருப்ப, அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்குன்றதை அந்தாலும் மறந்துருக்கலாம், ஆனால் நீ உனக்கு ஒரு மேன் இருக்கதையுமே நீ மறப்பையா அப்படின்ற சொல்லிட்டு பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வந்து அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிடுறா. எல்லாமே வந்துட்டு கெட்டு போயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அழுது புலம்புனதுமே, நீங்கள் வந்துட்டு எதுவும் வந்துட்டு அவங்க மேலே கோவப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன், நான் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக அவங்க கூட கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. நான் உங்களுக்கு எப்படி வந்துட்டு தேங்க்யூ சொல்கிறதுனே தெரியலை, இவளால் எல்லாம் கெட்டு போனாலுமே நீங்கள் வந்துட்டு எப்படியே காப்பாற்றிட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதும், பாரு இவங்க இல்லைன்னா என் லைஃப்பில் எதுவுமே நல்லதாக நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவன் புகழ்ந்து பேசினதும், அவ்வளோதான் இவனுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. கண்டிப்பாக இவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா. நைட்டு எங்க எல்லாருமே மீட் பண்ணி அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அங்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட, உண்மையிலேப்பா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதை விட ஆக்டிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எல்லாமே யானுக்காக தான் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்டு தான் போல், நீயும் அவனுமே வந்துட்டு பேர் நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் வந்துட்டு இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அதை பற்றி அவன் கேட்டதுமே, இதை பற்றி நான் பேசுறது கூட விரும்பலை, அப்படிலாம் எனக்கு ஒரு மைண்டுமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. தண்ணியை போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது இவ ரொம்ப கேர் பண்ணுறா, நீ மரியாதையோட கையெடு, ஒன்னால தான் எல்லாமே நாசமாக போயிருக்கும், கடைசியில் வந்துட்டு அவங்களால தான் எனக்கு எல்லாம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி புகழ்ந்து பேசினதுமே, அப்போ அவங்க அம்மா வேற வந்துடுறாங்க. இவ எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை, குழந்தை மட்டும் இல்லைனா இவளை எப்போயோ அடித்து விரட்டி விட்ருக்கலாம், வீட்லேயுமே எல்லாத்தையும் நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனதும், இவளை சும்மா மட்டும் விடக்கூடாது, என் லைஃப்பை கெடுக்க பார்க்குறா அப்படின்றத சொல்லிட்டு அவனோட ஃபோன்லேருந்து நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி விடுறா, மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லி. நம்ம ஹீரோயினுமே அந்த மெசேஜை பார்த்துட்டு, சரி ஓகே
அப்படின்றத சொல்லிட்டு நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி போனதுமே அப்போ அங்கே அவள் இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன நீங்கள் வந்திருக்க அப்படின்றத சொன்னதோ, நீ என்ன என்னோட ஹஸ்பண்டை வளைச்சு போடலான்னு பார்க்குறியா அப்படின்றத சொன்னதோ, ஏன்னா ஹஸ்பண்டா அவர் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர், அவர் வந்து இன்னமே அவங்க ஒய்ஃபு குழந்தைய மறக்காம தான் இருக்காருன்னு சொன்னதோ, யார் சொன்னது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஒய்ஃபை எப்படி இருந்து வழியிலேருந்து நான் நீக்கணுனோ அதே மாதிரி உன்னையுமே என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்க எல்லாத்தையுமே அங்கே கூப்பிட்டுட்டு அடிக்க வர சொல்லும்போது அங்கே பார்த்தா நம்ம ஏன் அங்கே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு போட்டு அடித்து விரட்டி விட்டுறான். அதை பற்றி அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா உனக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சா இங்கே வந்துட்டு நான் தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி அவனை மீட் பண்ண கிளம்பும் போது யான் இப்போ நீ எங்கே போயிட்டுருக்கான்னு சொன்னதும், இப்படி மெசேஜ் பண்ணியிருக்கான் பார்க்க போகிறேன்னு சொன்னதுமே, இன்னும் வீட்டை விட்டு வெளியேறல, அவள் தான் வெளியே வந்திருக்கா அப்படின்னா அவள் தான் வந்து அவனோட பேரில் மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு தான் அங்கே வந்திருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவள் வேமா நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்ததும் நம்ம யான் உடலை போய் விழுந்து அவனுக்கு அங்கே கையில் அடி. ஹீரோயின் ரொம்ப அங்கே டென்ஷனோடவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே லின் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகும்போது அவனுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே போய் தொல்லை பண்ணாதீங்கன்னு சொன்னதும், நீ யார் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவள் அடிக்க போகிறா. அப்போ அங்கே யான் வந்து அவளை கையை பிடிச்சிக்கிறான். தேவையில்லாமல் பண்ணாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கோம், கை என்ன வலிக்குதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மரியாதையே நீ இங்கேருந்து போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவளை அங்கே பார்த்துட்டு அவன் கோவப்பட்டு கத்துறான். நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, உன் கையில் ஆல்ரெடி அடிபட்டுருக்கு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின்ட்ட நீ கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். இங்கே பார்த்தா கார்ட்ஸ் எல்லாருமே அவளை அங்கே அடித்து இழுத்துட்டு வந்து அங்கே வீயோட வீட்டில் விட்டாங்க. அப்போ அங்கே வீக்குமே வந்துட்டு ஆல்ரெடி இதெல்லாமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க போல். அவள் வந்துட்டு என்னை வந்து வேணும்னே இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, நீ என்னென்ன வேலை பண்ணி தொலைஞ்சிட்ருக்க, எல்லாத்தையுமே கெடுக்கவா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே போட்டு அடிச்சுட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கால் பண்ணி உங்களை நான் வந்து மீட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக நான் இப்போ வரேன் அப்படின்றத சொல்கிறேன். அவங்ககிட்ட நான் இப்போ திரும்ப ரிட்டர்ன் வர வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போனேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை கொல்லாம விட மாட்டேன், ஒழுங்காக போய் வீட்டில் இரு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு என்ன வந்து அவங்ககிட்ட பேசினா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அது எல்லாமே ரெக்கார்டாக போட்டு காமிச்சிடா. அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணது அது இதுன்னு உளறி வச்சதெல்லாம் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, அவள் ஒரு பைத்தியக்காரச்சி, அவள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு அவள் பேச்சுலலாம் நம்பிக்கை இல்லை, அவள் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் வந்துட்டு யாரும் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுறீங்க அப்படின்ற சட்டி கேட்டதோ, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்றதாவே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, இப்போ வரைக்கும் என்னோட ஒய்ஃபை என் குழந்தைய மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். யார் லவ் பண்ண வேணான்னு சொன்னது, ஆனால் நீங்கள் நியூவாக என் கூட சேர்ந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னோட அப்பாவை நீங்கள் மீட் பண்ணலாம், நான் அவரை வந்து வர சொல்கிறேன் அப்ராட்லன்னு சொன்னதும் அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவள் வந்து என்னென்ன வேலை பண்ணி வச்சு தொலைச்சிருக்கா, அவளை எங்கம்மா அப்படின்ற சொல்லி கேட்கும்போது அவள் வந்து குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிட்டா. இங்கே பாரு உனக்கு ஏதோ மெசேஜ் வேறு அனுப்பிவிட்ருக்கான்னு சொன்னதும் அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. லைஃபாகவே இப்போ கெடுக்க பார்க்குறாளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு யானும் நம்ம ஹீரோயின்மே இன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களுமே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. லின் வந்து நீ என்ன வந்து இவளுக்காக வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்கியா, இவ ரொம்ப மோசமானவ, இங்கே பாரு உனக்கு பின்னாடி வேற ஒரு ஆளையுமே மீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் காமிச்சதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடாத, மரியாதையோட இங்கேருந்து போயிடு, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தேன் நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே திட்டி விட்டுறான். அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது யூஜி அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு, அப்படின்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியுமா, ஏன் வந்துட்டு அவளோட வீட்டில் தான் இருந்தவ, அப்போ இவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சவங்க, நான் கண்டிப்பாக இது அவனோட ஒய்ஃபான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே ஷாக் ஆகி போயிருது. ஸ்டேவே வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் ஏற்பாடு பண்ணியிருப்பா போல். அங்கே வந்துட்டு அவர் இப்போ சீக்ரெட்டாக ஃபோட்டோஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் மேடம், அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான், அவங்க சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, ரொம்ப க்ளோஸ் அப்படின்றத சொன்னதும் இன்னுமே எனக்கு எவிடன்ஸ் வேணும், அந்த அவளை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கான். யூஜி இந்த உண்மை எல்லாமே அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடி வந்ததுமே, நீ எவ்வளோ தைரியம் தான் என் லைஃபை கெடுக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவன் அழுத பிடிச்சி நேரிச்சதும், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுங்க பாரு ஃபோட்டோவை, இது வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் தான், அவள் வந்து ஏனை வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா, நான் என்ன அர்த்தம் வந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கை வர மாட்டுது, இது கண்டிப்பாக சான்ஸே கிடையாது அப்படின்றத சொன்னதும், நீ வந்துட்டு நம்ப மாட்டேன், நான் உன்னை எனக்கு இன்னுமே வந்துட்டு நிறைய எவிடன்ஸ் கொடுக்குறேன், டிஎன்ஏ டெஸ்ட்டு பார்த்தோன்னா உண்மை எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு போயிடும்ல, நீ ஃபஸ்ட்டு அவளோட ஹேரை ஒன்றை எடுத்துகிட்டு வா, கண்டிப்பாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத சொல்லா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த டிடெக்டிவ் அதை எல்லாமே இங்கே வந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸுமே எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏன் அங்கே வந்து பின்னாடி என்ன பண்ணிட்டுருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அங்கே இருந்து போகிறாரு. பட் எனக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்து மீட் பண்ணிவிட்டு அவள் வந்து அவங்க அம்மாவையுமே மீட் பண்ணி பேசுகிறா அப்படின்றத சொன்னதுமே, அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது எல்லாமே உண்மைதான், இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சேர்ந்து ஏமாற்றிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க சொன்னதும், ஆல்ரெடி நீ என்கிட்ட இப்படி தான் ஏகப்பட்ட போய் சொல்லி ஏமாத்தினேன், இப்போவுமே நீ எல்லாத்தையும் கெடுத்து விட பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே அங்கே வந்துட்டு அவள் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, அவள் வந்துட்டு உன்னை பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு
இருக்கா அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணிடுறா, இப்படி என்னோட அப்பா வந்துட்டாரு, நம்ம நாளைக்கு வந்துட்டு ஃபேமிலியோட மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னதுமே அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நீ வந்துட்டு ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நீ ஒரு ஹேரை மட்டும் எடுத்துகிட்டு வா, டிஎன்ஏ எடுக்கலான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா அவங்க அம்மாக்காக வந்துட்டு அங்கே வந்து டைமண்ட் ஜுவல்லரிலாம் கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வாயடிச்சு போயிடுது. ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வாய் தவறி இது என்னோட பையனோட செகண்ட் மேரேஜ்ன்றதை சொன்னதும் அவ்வளோதான். அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்னது செகண்ட் மேரேஜா அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறாரு. கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இப்படியே சண்டை வந்துடுது. அங்கே அவன் பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளம்புவான்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ அவங்க அம்மாவை அனுப்பி விட்றான். அவங்க அப்பாவுமே கோவமாயிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் நீ எதை பற்றியே கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோட அப்பாவை வந்து சமாதானப்படுத்தி நம்ம மேரேஜுக்கு ஓகே சொல்ல வச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறா. அங்கே வந்துட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவள் பேசும்போது அந்த ஹேரை ஒன்றையுமே எடுத்துக்கிறான். என்ன டெஸ்ட் எடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு இவங்களை ஆல்ரெடி தெரியும், நான் ஹாஸ்பிட்டலில் இவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன், இவங்க பொண்ணு மாதிரியே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பொண்ணுன்னு கூப்பிடலாமான்னு கேட்டாங்க. அப்போ இருந்து தான் வந்துட்டு எங்கள் 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்னு அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு அப்படின்னா இவங்க ஹாஸ்பிட்டலில் தான் மீட் பண்ணியிருக்காங்க, உண்மையான பொண்ணு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கையில் வச்சுருந்த அந்த ஹேரையுமே தூக்கி அங்கே போட்டான். நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்கு நம்பிக்கையாகிருது. இவன் வந்து தன்னோட ஒய்ஃப் கிடையாதுன்றத சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நீ வந்து யானை வந்து எதுக்காக மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா, அவனுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டதும் என்ன யானை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் கேட்குறான். இந்த ஃபோட்டோவில் இருக்க பர்சன் தான் அப்படின்ற சொன்னதும் ஓ இந்தாளா, இவர் வந்துட்டு எனக்கு அப்ராடில் வந்துட்டு நல்ல பழக்கம், அப்போ இருந்து நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. உனக்கு என்ன இவர் கூட நான் பேசுகிறது பிடிக்கலையா, உனக்கு பிடிக்காத எதையும் நான் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் அவரை நான் மீட் பண்ணலை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்ட்ட இந்த ஏன்ட்ட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் வந்துட்டு நல்ல பையன், நான் அவன்கிட்ட பேச தான் செய்வேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. யானுக்காக ஹஸ்பண்ட் கூட வேணான்ற லெவலுக்கு அவள் பேசுவா போல், இவள் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா, கண்டிப்பாக இது என்னோட ஒய்ஃபாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுறான். வீட்டுக்கு போனதுமே நீ என்ன டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு அந்த ஹேரை கொண்டு வந்தியான்னு சொன்னதும் அவள் வந்து என்னோட ஒய்ஃப் கிடையாது, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அவள் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு தான், நீ தேவையில்லாமல் வந்துட்டு இதில் வந்து நுழைஞ்சிட்டு எல்லாத்தையும் கெடுத்து ஒரு வேலை பார்க்காது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனானதும் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. பிறகு ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்தாங்க நிறைய வந்து போலீஸ் வந்துடுறாங்க, நீ வந்து சேரிட்டி நடத்துகிறே நிறைய ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து அதை எல்லாமே ஸ்டாப் பண்ண பார்க்குறா. பட் வந்துட்டு எல்லாமே இவளோட வேலை தான். ரொம்ப ஹாப்பியாகிடுச்சேக்கா. அங்கே திரும்ப வந்துட்டு எப்படியும் அங்கே காசை கட்டி அவனை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்ததுமே நீ தான் என்னை வெளியே எடுத்தேன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்யூன்னு சொன்னதும் எல்லாம் என்னோட அப்பா தான் காரணம், அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார், நம்ம பேசாமல் வந்துட்டு வேமா மேரேஜ் பண்ணணும், இன்னொரு விஷயம் எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன் உனக்கு நெருங்கினவங்க தான் உன் மேலே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கா. அப்போ அங்கே திரும்ப வீட்டுக்கு அவன் போனதுமே அவங்க அம்மா இப்படி அவள் பிள்ளை தூக்கிட்டு ஓடி போயிட்டா திரும்பன்னு சொன்னதும் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் என் மேலே கேஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போதே வந்துட்டு அவளுக்கு புரிஞ்சுக்குது யாரோ வந்து உள்ளே இருக்காங்க காருக்குள்ளேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு மெசேஜை போட்டு விட்டுட்டு அங்கே காரில் ஏறினதுமே அங்கே ஒரு பர்சன் வந்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. எல்லாமே வந்துட்டு இந்த யூஜியோட வேலை தான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கடத்தி வச்சுட்டு நீ வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பண்ணுறது எனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது, நான் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் தான், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொன்னதும் நீ என்னோட லைஃப்பை கெடுக்க பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படிச்சேக்கா. இதுக்கு முன்னாடி நீ தப்பிச்சிருக்கலாம், இப்போ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ஹேரையுமே எடுத்துகிட்டு டிஎன்ஏ எடுத்து பார்த்தா தெரிய போகுது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ரிப்போர்ட்டுமே வந்துடுது, சேம் பொண்ணு தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு அங்கே ரொம்ப அவள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்க மேடம்னு சொன்னதுமே அவள் உள்ளே போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன வந்துட்டு எந்த ஒரு வேலையை ஒழுங்காக பண்ண மாட்டேங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே நம்ம வந்துடுறான். அவனை அங்கே பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் வந்து டிஎன்ஏ ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அங்கே வந்து தலையில் அங்கே அடிச்சிடுறாங்க. அங்கே வந்துட்டு அவன் எதையுமே கேட்கல, இவ தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அவளை அங்கே கட்டி போட்டு வச்சுருக்கான். நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, நான் சொல்கிறத கேளு, அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் தான் அப்படின்ற சொன்னதோ நீ பேசிகிட்டு இருக்க இந்த பொய்யெல்லாம் நான் நம்பிட்டு இருக்க மாட்டேனா, நீ என் லைஃப்பில் இருந்தேன்னு வச்சுக்கோவேன் என்னால் தொல்லை தாங்க முடியாது, என் உயிரை போட்டு நீ வாங்கிக்கிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் காரில் வந்து போய் பாருங்கள் அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்லும்போது அங்கே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க பாஸ் அங்கே காரில் வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டா போல், இன்னமே நீ பொய்யா பேசிகிட்டு இருக்கா, உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நெருப்பையுமே பற்றி வச்சு விட்டு போயிடறான். இப்படியே சேர்த்து தொல்லைன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே
நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், இவ தான்ப்பா என்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சேக்கா. இப்போ நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், ஆமாம் இந்த விஷயம் தெரிஞ்சு தான் நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து நல்லவன் நடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கா. திரும்பவுமே அவங்க அப்பாவை போய் மீட் பண்ண வைக்கிறா. அவர் வந்துட்டு என் பொண்ணை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் தகுதியான மாப்பிள்ளை தான், உங்களுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீங்கள் வெளிப்படையாக மேரேஜ் பண்ணணும், சும்மா அந்த சீக்கிரட்டெல்லாம் மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதும், இல்லை என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது, நான் அப்படி மேரேஜ் பண்ணேன்னா என்னோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப லாஸ் ஆகும்னு சொன்னதும், நான் அப்படின்னா உங்களுக்கு எப்படி நான் மேரேஜ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு நான் அப்படின்னா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு எப்படியோ அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கா அவனை, நான் அப்பாட்ட பேசுகிறேன், நீ கவலைப்படாத, ஆனால் நீ மேரேஜ் வந்துட்டு என்னை வெளிப்படையாக தான் பண்ணி ஆகணும்னு சொன்னதும், என்னோட கம்பெனிக்கு லாஸ் ஆயிரும்னு சொல்கிறான், அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லையா, நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், என்னோட அப்பாவோட சொத்து எல்லாமே யாருக்கு போக போகுது, நம்ம அப்ராட்லேயே போய் செட்டில் ஆயிடலாம் அதுக்கப்புறம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அம்மாட்ட போய் இந்த விஷயம்லாம் சொன்னதுமே, நீ பேசாமல் அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுரு, அதுக்கப்புறம் அவங்க நம்ம சொல்கிறதானே கேட்டு நடக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி கேவலமான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, நான் உன்னோட அப்பா சொல்கிற மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப ஹாப்பிட்டு பேசுகிறான். நம்ம அப்ராட்டில் போய் செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவளுக்காக ட்ரிங்க்ஸ்லாம் ஆஃபர் பண்ணியிருக்கான். அதில் ஆல்ரெடி ட்ரக்கை கலந்து வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் அதை குடிச்சதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப மயக்கமாக ஆரம்பிச்சிருது. இப்போ வா நான் உன்னை ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவை கூப்பிடும்போது அங்கே லின் அதை எல்லாமே பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அவள் சென்ட் பண்ணி விட்றா. இவ்வளோ லட்சணம் தெரியட்டும், அப்படின்னா தான் அவன் இவளை வீட்டு விலகி வருவான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா பண்ணிட்டு பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு, நான் எவ்வளோ நாளைக்கு இப்படியே சும்மா இருக்க முடியும், நீ எனக்கு சொந்தமாகவே ஆகணும், எனக்கு ஒரு குழந்தைய கொடு அப்படின்ற சொல்லிட்டு அவகிட்ட அவன் போர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வேமா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக தான் போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது உடால ஒரு பர்சன் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி போயிடுது. நம்ம ஹீரோ அப்படி இருந்தாலுமே எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே டாக்ஸியை பிடிச்சி அந்த ரூமுக்கு அங்கே கிளம்பி போகிறான். இப்போ போய் பார்த்தா உல்ட்டாவாக இருக்குது, இவனை அடித்து மயக்க வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, நீ இதெல்லாம் பற்றி ஏன் முதவே சொல்லலாம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹக் பண்ணிட்டு இருக்கான். திரும்ப என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் இறந்து போய் கிடந்த போயுமே இவன் போய் ஃபீல் பண்ணி அழுதுருக்கான். அப்போ தான் அவள் கையில் மூமெண்ட் இருக்கிறத பார்த்துட்டு தான் அவளை காப்பாற்றியுமே இருக்கான். ஸோ இப்போ அதெல்லாம் ஃபீல் பண்ணி அவன் நினச்சி அழுததுமே, நான் இதை சொல்லியிருந்தா நீ இதெல்லாம் பண்ண விட்டுருப்பையா, அதனால தான், ஆனால் நான் ஆளுங்களை வச்சு ஆல்ரெடி எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அவங்க அப்பா அந்த டயத்தில் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சிருப்பாரு போல். எல்லாமே இவ ஏற்பாடு தான், அந்த ஃபேக்கப்பா அப்படி ஒரு ஆக்டிங்கை போட்டிருக்காரு. இப்போ அவன் முழிச்சிருவான், நீ கிளம்பு, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நீ ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்றா. பிறகு அவனுக்கு அங்கே தண்ணிலாம் தொளிச்சு அங்கே முழிப்பு வர வச்சதுமே அவனை போட்டு அந்த ஆள் பயங்கரமாக அடிக்கிறாரு. என்ன தைரியம் தான் என்கிட்ட பொண்ணுகிட்ட நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சாரி கேட்குறான். நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வாசி, இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, உன்ன மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது, உன்னை கண்டிப்பாக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொன்னதும், நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டு நடக்கிறேன், நான் உங்கள் பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், ஒன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கு போய் பொண்ணை கட்டி கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் உன்னோட அப்பாட்ட சொல்லி புரிய வைமா, நான் உண்மையிலே ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் ஆன்லைன்மே போஸ்ட் பண்ணுறேன், நான் உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நம்ம ஹீரோயின் அப்பா ப்ளீஸ் மன்னிச்சு விட்ருங்க, நானுமே அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறா. ஆனால் அவர் கொடுத்த காசுக்கு அளவுக்கு அதிகமாகவே ஆக்டிங்காக போட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தினதுமே, நீ இப்படி பண்ணலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன் நிலைமை வேறு மாதிரி ஆகி போயிடும் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டாரு. ஹீரோயினுக்கு இப்போ யான் கால் பண்ணி நீ அந்த ஆன்லைன் போஸ்ட்டை பாரு அப்படின்றத சொன்னதோ, அவள் பார்த்தாங்க இப்படி மேரேஜ் பண்ணிக்க போகிறத அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அங்கே கீழே கழுவி ஊற்றுறாங்க. இத்தனாலாம் ஃபேக்காக நடிச்சிட்டு இருந்தான், இப்போ உடனே லவ் வந்துருச்சா இவனுக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இதனால் நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு, ஜனங்க எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அவன் திரும்ப ஒரு ஐடியா கொடுக்குறான், இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா அவங்க அம்மாவை போய் அவன் மீட் பண்ண அந்த வீடியோவை தான் அவன் அப்லோட் பண்ணி விட்ருக்கான். ஸோ அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஜனங்க எல்லாருமே கமெண்ட் போடட்டும்னு இவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்களால தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சுட்டு, நான் நினச்சதை விட இவன் பெரிய தில்லாலங்கடியாக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, கண்டிப்பாக இவனை என்ன பண்ண போகிறேன் மட்டும் பாரு அப்படின்றத சொல்கிறா. ஸ்டே நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் மீட் பண்ணிவிட்டு, நீங்கள் தப்பான பர்சனை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துருக்கீங்க, அது ரொம்பவே தப்பாக போயிடும், அவன் என்னோடய சிஸ்டரை கொலை பண்ணவன், என் வீட்டில் வேணால் நம்பாமல் இருக்கலாம் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் நாளைக்கு வெட்டிங் நீங்கள் கூட்டிடுவாங்க அப்படின்றதாவ சொல்கிறா. வெட்டிங்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அவன் அப்படி ஒரு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்ருக்கான். எனக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், என்னோடய ஃபஸ்ட்டு ஒய்ஃபை நான் இப்போ வரைக்குமே லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ மாதிரி ஒரு ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவ கிடைச்சதுக்கு அப்படின்றத சரி
அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். அங்கே ரிங்கை வந்து மாற்ற போகும்போது அங்கே பார்த்தா அந்த யூஜி வந்துட்டு அங்கே பேசின வீடியோ வந்துட்டுருக்கு, இப்படி அவனுக்கும் அவளுக்கும் பேபி இருக்குன்றத மாதிரி. அதை கேட்டுட்டு அவன் என்ன வந்துட்டு இதெல்லாம் போய் யாரும் நம்பாதீங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டுமே அங்கே வந்ததும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன வந்துட்டு இதெல்லாம் உன்னோட வேலையா, ஏன் இதெல்லாம் நீ பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிய வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறா. அதை கேட்டுட்டா அவன் நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, என்ன தான் மேரேஜ் பண்ணணும் நீ ரொம்ப துடிச்சி, அப்புறம் என்னன்னு சொன்னதோ உன்னை போய் யார் மேரேஜ் பண்ணுறதுக்காக துடிச்சா, நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், நீ வந்து உன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் கொலை பண்ணிட்டேன்னா எதுவுமே வந்துட்டு ஜனங்களுக்கு தெரியாமல் போயிடுமா, நீ வந்து என் குழந்தைய கொலை பண்ணவேன், நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காயிருது. அப்படின்னா நீ தான் என்னோட ஒய்ஃபா செத்து போலையா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு பயமாக வேற போயிடுது. கோவமாயிட்டு அவளை அடிக்க போகும்போது அங்கே ஏன் வந்துடுறான், நான் கண்டிப்பாக உன்னை நான் கொல்லாம மட்டும் விட மாட்டேன், நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ என்கிட்ட அப்போ தப்பிச்சிட்டேன்னா இப்போ தப்பிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்துகிட்டு குத்த போகும்போது அங்கே போலீஸ் எல்லாருமே வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்படின்னா என் குழந்தை சாகலை உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. இந்த நியூஸ் அங்கே ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் இதெல்லாமே நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிடான். பிறகு அவனை போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் மீட் பண்ண போகிறான். அங்கே சும்மா வந்துட்டு பைத்தியம் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டுருக்கான் போல். நம்ம ஹீரோயின் நீ பைத்தியம் மாதிரி நடிக்கிறியோ இல்லை உண்மையிலே பைத்தியம் ஆகிட்டியோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் சாகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டு கத்துனதுமே இப்படியே வந்துட்டு இங்கேவே வந்துட்டு இரு, இதான் உனக்கு லைஃபே, நீ வந்துட்டு இப்படியே கடந்து சாவு அப்படின்றத செட்டு போகிறா. அவன் பையனோட அந்த கிராப்பில் வந்து போயிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போயிடுச்சு, உன்னை வந்துட்டு கொலை பண்ணவனை நான் வந்துட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கா. நம்ம ஏன் நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாத, எல்லாமே வந்துட்டு சரியாயிருச்சு வா அப்படின்ற சைட் அவன் எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே ஹோட்டலுக்கு அவன் போயிருக்கான் கூட்டிகிட்டு, எப்படியாச்சும் விட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும் மேரேஜுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ லின் வந்துடுறான். அவன்கிட்ட வந்துட்டு நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரப்போஸ் பண்ணதுமே அங்கே அவன் வந்துட்டு ஆனால் உன்னை நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே ரிஜெக்ட் பண்ணதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன இவளால் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே சண்டை போட்டதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் என்னை டார்கெட் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அவள் ஒன்றால் தானே என்னோட லைஃப் கேட்டுட்ருக்குன்னு சொல்கிறா. சரி ஓகே நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ரேஸ் வச்சுக்கலாம், அதில் வந்துட்டு நீ தோற்று போயிட்டேன்னா இதுக்கப்புறம் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் ரேஸில் என்னை யாராலையும் வந்துட்டு தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட் அங்கே வந்துட்டு அங்கே ஃபைட் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி வந்துட்டு அவள் காரை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகட்டும்ன்றது மாதிரி, ஆனால் ஹீரோயின் எப்படி எஸ்கேப் ஆகி அங்கே வின் பண்ணிடுறா. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான், நீ எதுக்காக வேணும்னு இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வேணும்னு பண்ணலை, கார் வந்துட்டு லாக் ஆகிக்கிருச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இவ்வளோ டெக்னிக்கலாக எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டதும் அவளுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும்னு நம்ம ஏன்மே சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஆனால் நீ இப்போ தோற்று போயிட்ட இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் ஆனால் இப்படியே வந்துட்டு ரெண்டு பேரும் எப்பயுமே லவ் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருக்க முடியாது, ஒரு நேம் இல்லாமல் இதுக்கு என்ன பேர், நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு ஒரு நேமை கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஜென்யூனாக அங்கேருந்து விலகிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம நான் வந்து ஃபைனலாக உன்ட்ட இன்றைக்கி பேச வேண்டியதை பேசி ஆகணும், சின்ன வயசுலேருந்தே உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபஸ்ட் டைம் நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப என் மனசே உடைஞ்சு போச்சு, ஆனால் திரும்ப அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, நான் விட மாட்டேன், நீ வந்து என்னை வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவையா, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுமே நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. அவளை ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.